அக்கா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லக்கா. சரி அம்மா சாப்பிட்ட அப்புறமா சொல்றேன். லலிதா இங்க வா. என்னம்மா? என்னடி சின்ன குழந்தை மாதிரி கும்மாளம் போட்டுட்டு நீயும் தட்டோட உட்கார்ந்துட்டேன். இன்னைக்கு சமைக்கவே இல்லை. அவத்துல ஒண்ணும் இல்லை. பசங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லடி. நீதான் எப்படியாவது சொல்லணும். சரி எப்படி சொல்லணுமோ நான் சொல்றேன். நீ போமா. இத பாருங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால நான் சொல்றது தப்பு இல்லாம யாராவது சொல்லுங்க பாக்கலாம். அது இல்ல இது இல்ல, சமையலும் அமையல, உலையிலும் எடுக்கல, நிலையிலும் புரியல, ருசி இல்ல பசி இல்ல, பசி இல்ல ருசி இல்ல, பசி இல்ல பசி இல்ல, பசி இல்ல. எங்க எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க பாக்கலாம். ஒலை இன்னும் எடுக்கல, நிலை இன்னும் புரிய. அது இல்ல இது இல்ல, சமையலும் அமையல. உலையிலும் எடுக்கல, நிலையிலும் புரியல. ஏன் தம்பி அப்படி பாக்குற? ஏன் அழற? எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல, வயிற்று பசிக்கிறது. அழாத தம்பி அழாத. ராப்பிச்சக்காரி சோத்த சாப்பிடுவியா நீ? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. வாடா இங்க, வாடா இங்க. மணி 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 மணி. என்னக்கா பிள்ளை வளர்க்கறத பத்தி பெருசா பேசுங்க. இப்ப நீ வளர்த்த லட்சணத்தை நீயே பால். உன் பிள்ளையாண்டாளுடைய வண்டவாளா என்னன்னு தெரியுமா இல்லையா? என்னையா பாக்குற? அவனே கேள். என்னடா சாப்பிடுற? எங்க சாப்பிட்டான்னு கேள். சொல்லுடா, எங்க சாப்பிட்ட? அவன் எப்படி சொல்லுவான்? ராமு அண்ணா, ராமு சாஸ்திரியை பெரிய வேலை வித்துன்னு சொல்லுவான். அவருக்கு பிறந்த பிள்ளை ராப்பிச்சக்காரி கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கான். கையும் களவுமா பிடிச்சேன். இதோட கேவலம் வேற என்ன வேணும்? பார்த்த சினிமா தான் கண்டாவின்னா